ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச் பஞ்சாப் கிங் வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் போயிடுச்சு. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சரியாக வந்து கணிக்கவே முடியல. அந்த மாதிரி இருந்தது இந்த மேட்ச். ஸோ அதில் நடந்த ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி பற்றி ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு, அப்டேட்ஸாக வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாக்ஷி தோனி வந்து முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிங்க தோனி பற்றி. அது வந்து அந்த வீடியோ வந்து இப்போ செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு சிஎஸ்கே பற்றி, அடுத்த மேட்சை பற்றி. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் விடுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா முக்கியமாக நேற்று வந்து நம்ம சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்சுடைய முக்கியமான ஸ்பெஷலான ஹைலைட்ஸ் வந்து பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ கார்ட்லேயும் என் கார்டு லிங்க் இருக்கும், மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சு உன்னுடைய எஸ்ஆர்எச் வச்சு பஞ்சாப் கிங் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஹோம் கிரவுண்டில் தான் ஆடினாங்க. பட் ஆனால் எல்லோரும் என்ன எதிர்பார்த்தீங்கன்னா செம்ம ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எஸ்ஆர்எச் தான் ஆடினாங்க. ஸோ அந்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா 200 மேலே அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் கடைசியில் அந்த மேட்ச் வந்து 182 ரன்ஸ் தான் அடிச்சாங்க, 9 விக்கெட் இழப்பிருக்கு. பதிலுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் இது சேஸ் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் ஒரு சில ரசிகர்கள் வந்து டவுட் ஆகிடுச்சு இந்த சேஸ் பண்ணுவாங்கன்னா. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை கிடையாது, அதனால். பட் வழக்கம் போல் வந்து அந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸில் தோக்கலை பஞ்சாப் கிங். 2 ரனில் தான் தோற்றுருக்காங்க பஞ்சாப் கிங். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பனர்ஸ் ஷிகர் தவான், ஜானி பெஸ்ட் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல நேற்று. ஆனால் கடைசியாக வந்து செம்ம பேட்டிங் ஆடி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா நம்ம சஷாந்த் சிங் தான். வழக்கம் போல் இதுக்கு முந்தின மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட தோக்க வேண்டிய மேட்ச் ஜெயிக்க வச்சிருப்பாரு. அந்த மேட்ச் தான் திரும்பி இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் நேற்றும். ஸோ 46 ரன் எடுத்துருப்பார், 25 பாலுக்கு 6 4 ஒரு 6. சஷாந்த் சிங் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் அவங்க எடுக்க வேண்டிய பிளேயரே கிடையாது பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அவர் தவறுதலாக வந்து இந்த பிளேயர் எடுத்திருப்பாங்க. ஆனால் அது தவறு கிடையாது, நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணேன்னு சொல்லி ஒவ்வொரு மேட்ச்லையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. செம்மையாக ஆடிட்டு இருக்காரு தான் சொல்லணும். 46 ரன் எடுத்துருக்காரு 25 பாலில். அதே மாதிரி அவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு செம்மையாக ஆடினார். அவரும் கிட்டத்தட்ட அசுதோஷ் சர்மா வந்து செம்மையாக ஆடினார். அவரும் வந்து 33 ரன் எடுத்தாருங்க. செம்மையாக வேறு லெவலில் ஆடினார் நேற்று. முக்கியமாக 15 பால் தான் எடுத்தார், 3 4 2 6 அடிச்சார். அதனால் இந்த ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட வந்து 180 கிட்ட வந்திருந்தது அந்த மேட்ச்சில். ஆனால் இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் சொல்லலாம். ஒரு வேளை வந்து ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா ஷிகர் தவான், ஜானி பெஸ்ட் கூட 0 ரன் தான் அவுட் ஆனார். யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ண கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஆனால் கடைசியில் 2 ரன்னில் தோற்றுருப்பாங்க. ஒரு மேட்ச் திரும்பி எழுந்துட்டாங்க தான் சொல்லலாம் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக சொன்னால் செம்ம ஸ்வாரிசம் ட்விஸ்ட்டு, 2 டீமில் வந்து கேட்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. பட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மேட்ச். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த மேட்ச் பஞ்சாப் கிங் எஸ்ஆர்எஸ் மேட்ச் வந்து எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி பற்றி முக்கியமான விஷயங்களும் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுடைய தோனி பார்த்தீங்கன்னா 2014 வந்து மறக்க முடியாத நாள் சொல்லலாம். எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும், தோனியுடைய ரசிகர்கள்னா 2014 டெஸ்ட் மேட்ச்சில் ரிட்டையர்மெண்ட் ஆகி எடுத்திருப்பாரு. யாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்கும், யாருமே அது எதிர்பார்க்கவே இல்லை. அதை பற்றி என்ன காரணம் சொல்லி இப்போது முக்கியமான தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த தோனியுடைய மனைவி சாக்ஷி தோனி. அந்த வீடியோ தான் சமூக வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தோனி அது அந்த டெஸ்ட் மேட்ச் ரிட்டையர்மெண்ட்டு தோனிக்கு முக்கியமாக தோனிக்கு தெரியும், தோனியுடைய ஃபேமிலிக்கு ஏற்கனவே தெரியுமா, அதாவது சாக்ஷி தோனிக்கு ஏற்கனவே தெரியுமா. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது தோனி மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோனிக்கு கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை வேணும்னா நீங்கள் வந்து 3 ஃபார்மெட் வந்து ஆட முடியாது, ஏதாவது ஒரு ஃபார்மெட் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் குழந்தையோட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவங்களோட வந்து நீங்கள் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நேரம் கொடுக்க முடியும், ரசித்த மாதிரி ஒரு நேரம் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏதாவது ஒரு ஃபார்மெட் எடுக்கணும்ன்ட்டு சொல்லி தான் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துருக்காங்க சொல்லி இந்த சாக்ஷி மனைவி தோனியுடைய மனைவி சாக்ஷி தோனி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போது சமூக வலைதளம் வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கேகேஆர் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா தோனி கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கின நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கேகேஆருடைய பிளேயர் பார்த்தீங்கன்னா ரஹ்மானுல்லா வந்து தோனி கிட்ட வந்து பேட்டில் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கு. அதுதான் இப்போ வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருக்காரு. ஸ்டாப் வரிங் அபவுட் த பாஸ்ட், ஸ்டாப் திங்க் அபவுட் த ஃபியூச்சர், ஜஸ்ட் லைவ் இந்த மூமெண்ட் அண்ட் பி ஹாப்பி எம்எஸ் அப்படின்ற விஷயத்தை போட்டிருக்காரு. எம்எஸ் தோனி இது பல பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் வந்து ரஹ்மானுல்லா கொடுத்துருக்காரு போல். அதுதான் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டான் கிறிஸ்டன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ஏற்கனவே ஆர்பிஎஸ் நம்மளுடைய ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் கூட வந்து தோனி கூட விளையாடிருப்பார்.
ஸோ அந்த சமயத்தில் வந்து அந்த அப்போ நடந்த விஷயங்கள் இப்போ சொல்லி, அதாவது ஸ்மித் 2010 வந்து தோனி கேப்டன் கிடையாது, ஸ்மித் தான் கேப்டன். அந்த சமயத்தில் வந்து என்னதான் ஸ்மித் கேப்டனாக இருந்தாலும் தோனி தான் வந்து லீடராக இருந்தார். இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில், கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் தோனி வந்து நிறைய ஃபீல்ட் சேஞ்செல்லாம் பண்ணியிருக்காரு, பல விஷயங்கள் வந்து கைடன்ஸ் பண்ணியிருக்காரு டீமுக்கு. ஸ்மித்துக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சமீபத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று, அதாவது முந்தின நடந்த மேட்ச் சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவர்கள் வந்திருப்பார் 3 பாலுக்கு. எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணவர் எல்லாம் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது பண்ணலை. அதுக்கு வந்து ருத்ராஜ் கேக்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து மஹி பாய் ஃபினிஷ் பண்ணணும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அவர் வந்து இங்கே ஸ்ட்ரைக் எனக்கு கொடுத்துட்டாரு, அப்புறமா நான் தான் அந்த மேட்ச் முடிச்சேன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த சீனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்காக இருந்துச்சு. முக்கியமாக இதே மாதிரி 2014 விராட் கோலிக்கு நடந்திருக்கும். தோனி வந்து முடிப்பாருங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் வந்து அவர் ஸ்ட்ரோக் அடிச்சு ரன்னே எடுக்க மாட்டார். கடைசியாக விராட் கோலி கொடுப்பாரு. விராட் கோலி சிரிச்சிருவார், இதுவாக இருக்கும் அந்த பார்க்கும்போது. அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த மேட்ச் பார்க்கும்போது. இப்போ ஒரு சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் ருத்ராஜ் கேக்வாட் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது சமீபத்தில் ஷேர் பண்ண, அதாவது எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனிக்கு எப்படி வந்து சேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கும் சேர் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சமூகத்தில் வைரலாக போய்கிட்டு இருக்கு முக்கியமாக இப்போதைக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று புது தகவல் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அதாவது அடுத்த வருஷம் வந்து மெகா ஆக்ஷன் ஐபிஎல் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் ரீட்டர்ன் பண்ண முடியும்னு ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருந்தது. இப்போ புது தகவல் என்னென்னா, அதாவது ஐபிஎல்லுடைய ஒரு சில ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா 4 பிளேயர்ஸ் ரீட்டர்ன் பண்ண ரொம்ப கஷ்டம், ஒரு 8 பிளேயர்ஸ் ஆச்சு நீங்கள் ரீட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது அதாவது மெஜாரிட்டியாக வந்து ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை ஃபேவராக வச்சுருக்காங்களா. ஸோ இதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இது வந்து எடுத்துப்பாங்களா, இல்லை 8 பிளேயர்ஸ் இல்லை 4 பிளேயர் தான் கொண்டு வராங்களான்றது பல டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பல பிளேயர்ஸ் வந்து வெளியே போகிறது வாய்ப்பு இருக்குது. 4னா 8னா கொஞ்சம் ஓரளவுக்கு டீம் செட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்ஸ் அடுத்தடுத்துன்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு இந்த தகவல் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நாளைக்கு மேட்ச் செம்ம மேட்சாக இருக்க போகுது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுது. ஏன்னா மும்பை வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச். ஸோ வாங்கடையில் நடக்க போகுது. 2 டீமுக்கு வந்து மஸ்ட் வின் கேம் மேட்ச் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச். ஏன்னா 2 பேருக்கும் வந்து ஜெயிச்சே ஆகணும் அந்த மாதிரி மேட்ச். ஏன்னா மும்பை ஏற்கனவே 3 மேட்ச் தோற்றுருக்கு, அதேமாதிரி ஆர்சிபி 4 மேட்ச் தோற்றுருக்கு. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு டீம் தோத்தாங்கன்னா அவங்களுடைய பிளே ஆஃப் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மோசமான நிலைமை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் பிளே ஆஃப் போகிறதுக்கு. 2 டீமுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஆர்சிபி வந்து ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ராவாக தோற்றுருக்காங்க மும்பையோட கம்பேர் பண்ணும்போது. இன்னொரு மேட்ச் தோத்தாங்கன்னா ஆர்சிபி மோசமான நிலைமை ஆயிரும். ஏன்னா பிளே ஆஃப் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் வந்துடுவாங்க தான் சொல்லணும் நம்முடைய ஆர்சிபி. அதே மாதிரி மும்பையும் சரி. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் ஆர்சிபி மும்பை வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச் தான் வந்து கமிங் சண்டே வந்து நடக்க போகுது. ஈவினிங் மேட்ச் எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அந்த மேட்ச். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து நாளைக்கு ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவோட இன்டென்ட்டோட வருவாங்க அந்த சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச்சுக்கு. பட் ஆனால் ஒரு வேளை பாசிட்டிவ் வந்தாலும் இந்த பக்கம் சிஎஸ்கே வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவுட் சைடில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல சிஎஸ்கே, உண்மையை வெளிப்படையாக சொல்ல போனால். ஏன்னா சேப்பாக்கில் நல்லா ஆடுறாங்க, பட் ஆனால் அவுட் சைடு வந்து பர்ஃபார்ம் சரியாக பண்ண தோத்துட்டாங்க 2 மேட்சும். கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் அவங்க இருக்கும். பட் அவங்க பிளான் பண்ணி வந்து கண்டிப்பாக சீரியஸாக விளையாடி ஜெயிக்கணும். அதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை மும்பை நாளைக்கு தோற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் ஆகும். பட் ஆனால் அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கடையில் விளையாடுறாங்க ஹோம் பிச்சில் சண்டே அந்த சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ணி தான் வராங்க. பட் ஆனால் சென்னை வந்து கண்டிப்பாக விடக்கூடாது அந்த மேட்ச்சை, கண்டிப்பாக பிளான் பண்ணி வந்து அந்த மேட்ச்சை ஜெயிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். அவுட் சைடில் 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச் ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஜெயிக்கணும்னா, ஒவ்வொரு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் தோற்றுட்டாங்கன்னா முக்கியமாக வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் டாப் 4ல் இருக்கிறது கஷ்டம், கீழே வந்துகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக பாயிண்ட்ஸ் டேபிளாக மாறிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் ஆயிரும். அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்படும் சிஎஸ்கே முக்கியமாக. ஸோ அதனால் வந்து மும்பையோட கண்டிப்பாக ஜெயிக்கணும், அதுதான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமிங் சண்டே வர மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து அவுட் சைடில் விளையாடப்படுது வாங்கடையில். ஸோ அந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சிஎஸ்கே சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இந்த சேனல் எங்கள் வீடியோ
வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் எங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரும். அது வரைக்கும் பை ஃப்ரம் டாகுட்ஸ் டிவி.